வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். நிச்சயமற்ற உலக சூழலுக்கு இடையிலும் இந்தியா மிகுந்த நம்பிக்கையுடன் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முற்றிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதலாவது ஏர் பஸ் விமானம் வெள்ளோட்டம் விடப்பட்டது குறித்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வறுமையை ஒழிக்கவும் மக்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கவும் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் உடல் இன்று தேனி மாவட்டம் வத்தலகுண்டு அருகே முழு அரசு மரியாதைகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இனி விரிவான செய்திகள். உலக அளவிலான நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்தியா மிகுந்த நம்பிக்கையுடன் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற 11வது நிதி ஆயோக் நிர்வாகக் குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். விக்சித் பாரத் இலக்கை நோக்கிய நாட்டின் பயணத்தில் மாநிலங்களின் கூட்டு பொறுப்பு அதிகம் என்றும் ஒத்துழைப்பு, பேச்சுவார்த்தை மற்றும் கருத்து பரிமாற்றங்களின் மூலம் மாநிலங்கள் இப்பொறுப்பை நிறைவேற்ற பொருத்தமான மேடையாக நிதி ஆயோக் திகழும் என்றும் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு நாடுகளுடன் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களை எட்டவும், சரியான கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலம் இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்கு ஏற்ற சூழல் ஒன்றை உருவாக்கவும் அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விக்சித் பாரத் இலக்கை நோக்கிய நாட்டின் பயணத்தில் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி என்பதற்கும் மிகுந்த முக்கியத்துவம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். வயது, பாலினம், பிராந்தியம் மற்றும் சமூக பொருளாதார பின்புலத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து பிரிவு மக்களின் நலனை வலியுறுத்தும் வகையில் முன்னேறிய இந்தியாவில் அனைவருக்கும் மானுட மேம்பாடு என்ற கருப்பொருளை குறித்து நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் விரிவான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டன. நாடெங்கிலும் இருந்து முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஓமன் கடற்கரைக்கு அப்பால் பலாவ் நாட்டு எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த நிலையில் இந்தியா இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டித்துள்ளது. புதுடெல்லியில் அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பு தலைமை அதிகாரியை தாங்கள் நேரில் வரவழைத்து வலுவான எதிர்ப்பை பதிவு செய்து இருப்பதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார். வளைகுடா நாடுகளுக்கான வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு ஆர் மகாஜன் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில் நிலவரங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாகவும் கூறினார். எண்ணெய் கப்பல் தாக்குதலில் உயிரிழந்த இந்திய மாலுமிகளின் குடும்பங்களை தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கப்பல் மற்றும் துறைமுகத்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கள் தெரிவித்தார். இன்று ஓமன் நாட்டின் ஷினாஸ் துறைமுகம் அருகே கினியா பிஸ்ஸாவ் நாட்டு எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்ட போதிலும் அதிலிருந்த அனைத்து 20 இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாகவே உள்ளதாகவும் இவர்களை பத்திரமாக மீட்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் பெட்ரோல், டீசல், எல்பிஜி உள்ளிட்ட எரிபொருள் நிலவரங்களும் ரசாயன உரங்களின் கையிருப்பும் ஸ்திரமாகவே உள்ளதாக பெட்ரோலியத்துறை மற்றும் உரத்துறை சார்பில் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. முற்றிலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதலாவது ஏர்பஸ் C-295 விமானம் இன்று குஜராத் மாநிலம் வதோதராவில் இருந்து வெள்ளோட்டம் விடப்பட்டது குறித்து மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். வானூர்தி உற்பத்தித் துறையில் இந்தியாவின் திறன்கள் அதிகரித்து வருவதற்கு இதுவே சான்றாகும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். இந்த சாதனையில் முக்கிய பங்காற்றிய ஏர்பஸ் மற்றும் டாடா நிறுவனங்களுக்கும் இந்திய விமானப்படைக்கும் அனைத்து பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கும் அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் மற்றும் ஒரு ரயில் நிலையம் ஒரு உற்பத்தி பொருள் திட்டத்தின் கீழ் பயணிகள் அதிகமாக வந்து செல்லும் ரயில் நிலையங்களில் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி கைவினை கலைஞர்கள் மூலம் பிரத்யேக சில்லறை விற்பனை கடைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் கைவினைப் பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் அதிகரித்து கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதாக அமைச்சகம் கூறியுள்ளது. குடும்பங்களை வடிவமைத்து எதிர்கால தலைமுறைகளை உருவாக்கும் இல்லத்தரசிகளை தேசத்தை கட்டமைக்கும் சக்தியாகவே கருத வேண்டும் என உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது.
சாலை விபத்தில் பலியான பெண் ஒருவரின் மரணத்திற்கு இழப்பீடு கோரி அவரது கணவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு ஒன்றின் மீது நீதிபதிகள் திரு சஞ்சய் கரோல், திரு கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று வெளியிட்ட உத்தரவில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டது. வீட்டு அளவில் பெண்கள் புரியும் பணிகளுக்கு பொருளாதார மதிப்பு உண்டு என்றும், இத்தகைய பெண்களின் மரணத்திற்கு இழப்பீடு வழங்கும் போது வீட்டு வேலையின் மதிப்பை மாதம் 30,000 ரூபாய் என்ற அளவிலாவது கணக்கிடுதல் அவசியம் என்றும் நீதிபதிகள் கூறினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்கும் ஆதரவு, அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் நம்பிக்கை என்ற அடிப்படையில் முக்கியமான பல மாற்றங்களை சந்தித்துள்ளது. ஏழைகள், விவசாயிகள், இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை இந்த 12 ஆண்டுகளில் அரசு அமல்படுத்தியுள்ளது. இதில் ஏழைகளுக்கான அரசின் நலத்திட்டங்கள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வறுமையை ஒழிக்கவும், மக்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கவும் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. குறிப்பாக கிராமப்புற ஏழை குடும்பங்களுக்கான வீட்டு வசதிக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு, பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மொத்தம் 81 கோடி பயனாளிகளுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களுக்கான உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நலிவடைந்த 10.82 கோடி பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10.55 கோடி பெண்களுக்கு இலவச LPG இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதால் புகையெடுப்பின் தீமைகளிலிருந்து பெண்கள் விடுபட்டுள்ளனர். பிரதமரின் ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கு 1.12 கோடி கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டில் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள மக்களின் எண்ணிக்கை 2015 ஆண்டிற்கு பிந்தைய 10 ஆண்டுகளில் 19 64% அதிகரித்துள்ளது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் நலவாழ்வை நோக்கமாக கொண்ட ஆட்சியினால் நாடு முழுவதும் 25 கோடி குடும்பங்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். அரசின் திட்டங்களை பாராட்டி நாடு முழுவதிலும் இருந்து பயனாளிகள் வெளியிட்டு வரும் கருத்துக்கள் இத்திட்டங்களின் வெற்றிக்கு சான்றாக அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நேற்று காலமான திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் உடல் இன்று தேனி மாவட்டம் வத்தலகுண்டு காட்ரோடு அருகே அவரது பண்ணை இல்ல தோட்டத்தில் முழு அரசு மரியாதைகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பாரதி ராஜாவின் உறவினர்கள், ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பிரமுகர்கள் பலரும் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று தலத்தெரு மற்றும் புறவழி சாலையில் கள ஆய்வு மேற்கொண்டார். புறவழி சாலையில் அரசு சார்பில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்கவும், ஆக்கிரமிப்புகளை அகற்றவும், சாலையை அகலப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆராயவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். தலத்தெரு பெரிய குளத்தை தூர்வாரி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். மாவட்ட துணை ஆட்சியர் திரு செந்தில்நாதன் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த ஆய்வுகளின் போது உடனிருந்தனர். வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, குமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 17ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமாக தயாரிக்கப்படும் போலி வீடியோக்கள் மற்றும் பொய்யான அடையாளங்கள் மூலம் அப்பாவி மக்களின் வங்கிக் கணக்கு மற்றும் டிஜிட்டல் சேவை கணக்குகளுக்குள் அத்துமீறி நுழைந்து மோசடியில் ஈடுபடுவோர் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் ரேகை பதிவு உள்ளிட்ட தங்களின் பயோமெட்ரிக் தரவுகளை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு சந்தேகத்திற்கிடமான மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவல் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிச்சயமற்ற உலக சூழலுக்கு இடையிலும் இந்தியா மிகுந்த நம்பிக்கையுடன் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
முற்றிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதலாவது ஏர்பஸ் விமானம் வெள்ளோட்டம் விடப்பட்டது குறித்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வறுமையை ஒழிக்கவும் மக்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கவும் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி உள்ளது. திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் உடல் இன்று தேனி மாவட்டம் வத்தலகுண்டு அருகே முழு அரசு மரியாதைகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.